இலங்கை தீவில் காணப்படுகின்ற பௌத்த மதத்தை பற்றி, அதனுடைய அரசியல் பரிமாணத்தை பற்றி, அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இலங்கை தீவின் அரசியலையோ, இலங்கை இனப்பிரச்சனையையோ, இந்திய இலங்கை அரசுகளுக்கிடையான உறவுகளையோ ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இலங்கையில் உள்ள பௌத்தத்தை வெறுமனே ஒரு கோட்பாட்டு ரீதியான மதமாக பார்க்காமல் அதனை ஒரு அரசியல் அதிகாரத்துக்குரிய மதமாக, அரசியல் அதிகாரத்தின் வெளிப்பாடாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுவே என்னுடைய இந்த வகுப்பின் சாராம்சமாகும். இதனை எந்த விதமான கற்பனைகளுக்கு அப்பால் முற்றிலும் அறிவார்ந்த வகையில் அறிவுபூர்வமாக எண்பிக்க வேண்டியது, அதனை புரிந்து நாங்கள் எங்களை வழிப்படுத்த வேண்டியது என்ற இரண்டும் அவசியமானது. இது இலங்கை இந்திய உறவு, ஈழத்தமிழர் இந்திய உறவு, ஈழத்தமிழர்களின் எதிர்காலம் என்ற அனைத்தோடும் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு விடயமாகும். பொதுவாக ஈழத்தமிழர்கள் பௌத்த மதம் பற்றி அதிகம் அறிந்து கொள்வதில் அக்கறை செலுத்தவில்லை. ஒரு சிலர் ஆங்காங்கே தெரிந்தவர்கள் உண்டு. ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியில் அது இல்லை. அரசியல்வாதிகள் மத்தியில் அனுபவமே கிடையாது. இப்பின்னணியில் பௌத்த மதத்தை அதனுடைய வேரிலிருந்து விழுது வரை நாம் அக்குவேறு ஆணிவராக அலசி ஆராய வேண்டும். அத்தகைய தேவையின் ஒரு பகுதியாக இந்த வகுப்பை இப்போது நான் ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக 3 விடயங்களோடு இந்திய உபகண்டத்தினுடைய வரலாறு இன்றைய நவீன போக்குக்குரிய தளம் இடப்படுகிறது. முதலாவது, கிமு 5ஆம் நூற்றாண்டில் புத்த பகவானுடைய தோற்றம், அதன் மூலம் உருவாகிய பௌத்த மதம். இரண்டாவது, கிமு 4ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 325ஆம் ஆண்டு 326ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் மேற்கிலிருந்து அலெக்சாண்டர் இந்தியாவை மீது படையெடுத்து இன்றைய பஞ்சாப், பாகிஸ்தான் உட்பட்ட பகுதிகளை அவர் கைப்பற்றுகிறார். அலெக்சாண்டருடைய படையெடுப்பு. இரண்டாவது. மூன்றாவது, இந்தியாவில் தோன்றிய மௌரிய பேரரசு அல்லது முதலாவது இந்திய பேரரசு. இந்த மூன்றும் ஏறக்குறைய சமகாலத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உருவாகின. இந்த மூன்றையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. இந்தியாவில் பேரரசின் தொடக்கம் என்பதே பௌத்தத்தின் தொடக்கத்தோடு ஆரம்பமாகிறது, பௌத்தத்தோடு பின்னி பிணைந்ததாக அமைகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள தவறக்கூடாது. அந்த வகையில் பௌத்தத்தை நாம் மிக சரியாக, மிக நுணுக்கமாக புரிந்து கொண்டு இன்றைய அரசியலை நாம் நெறிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இது எமது முதலாவது விடயம். இப்போது இதற்கு அனுசரணையாக நாம் வரலாற்றை பின்னோக்கி சற்று பார்ப்போம். புத்த பகவான் கிமு 400ஆம் ஆண்டு தன்னிர்வாணம் அடைகிறார், அதாவது காலமாகிறார். புத்த பகவான் காலமாகி அதை உடனடுத்து கிமு 400ஆம் ஆண்டு புத்த பகவானுடைய முதல் நிலை சீடனாகிய மகா காசியப்ப முதலாவது பௌத்த கவுன்சிலை அரச அனுசரணையோடு ஆரம்பிக்கப் போகிறார். அஜாத சத்ரு என்கின்ற மன்னனுடைய அனுசரணையோடு சத்தவாணி குகையில் முதலாவது பௌத்த காங்கிரஸை மகா காசியப்ப கூட்டுகிறார். இந்த தொடக்கம்தான் பௌத்தத்தை அரசியலுக்குள் இழுத்துவிட்ட முதலாவது இடம். புத்த பகவான் அரசியலை துறந்து பௌத்தத்தை துறவற மதமாக உருவாக்கினார். ஆனால் அவருடைய முதல் சீடனாகிய மகா காசியப்ப பௌத்தத்தை ஒரு அரசியலுக்குள் இழுத்து வந்த ஒரு அரசியல் மதமாக மாற்றினார். ஒரு அரச மதமாக அதனை பரிமாணமடைய செய்தார். இங்கு காசியப்பர் பற்றிய விடயம் ஒரு சுருக்கமான குறிப்பு அவசியம். காசியப்ப என்பவர் ஒரு பிராமண சமூகத்தை சாதியைச் சேர்ந்த மிக பெரும் நெல்சுவாந்தனாக காணப்பட்டவர். மிக அழகாகவும் மிக பெரும் செல்வந்தனாகவும் இருந்த அவர் அக்காலத்தில் மகதத்தில் மிகப்பெரிய அழகாக காணப்பட்ட ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். அக்காலத்தில் மிகவும் அழகியாக காணப்பட்ட பத்திரகாமாலினி என்கின்ற பெண்ணை மகா காசியப்ப திருமணம் செய்கிறார். ஆனால் திருமணம் செய்தும் அவர்கள் பிரம்மச்சாரியத்தோடு வாழ்ந்தவராக
பதிவேடுகள் கூறுகின்றன. இங்கு மகாகாசியப்பருடைய வருகை ஒரு பௌத்த மதத்துக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போவதை காணலாம். இவர் புத்தமானுடைய சீடராக இருந்து அவர் பரிநிர்வாணம் அடைந்த பின்பு பௌத்தத்தை அரசியலோடு நேரடியாக இணைக்கும் நிலைக்கு கொண்டு வருகிறார். முதலாவது பௌத்த கவுன்சில் பின்வருமாறு தீர்மானங்களை எடுக்கிறது. ஒன்று, புத்த பகவானுடைய போதனைகளை எழுத்தில் வடிப்பது. அதாவது புத்த பகவான் எதனையுமே எழுதி வைக்கவில்லை. எனவே முதலாவது பௌத்த கவுன்சில் அவற்றை எழுத்துருவில் கொண்டு வருவதற்காக குழுக்களை நியமிக்கின்றது. அந்த குழுக்களில் ஒன்று புத்த பகவானுடைய முக்கிய சீடர்களில் ஒருவரான அதிக ஞாபக சக்தி நிறைந்த ஒருவரான ஆனந்த என்பவரை அவருடைய போதனைகளை எழுதுவதற்கு பொறுப்பாளராக நியமிக்கிறார்கள். அதுதான் சுத்தபிடக, திரிபிடக என்று சொல்லப்படுகின்ற மூன்றும் புத்த பகவான் பரிநிர்வாணம் அடைந்த பின்புதான் வகுக்கப்படுகிறது. புத்த பகவான் உயிரோடு இருக்கும் காலத்தில் திரிபிடக உருவாக்கப்படவில்லை, வகுக்கப்படவில்லை. இப்போது திரிபிடக என்ற மூன்றும் வகுக்கப்படுகிறது. அதில் முதலாவது சுத்தபிடக. சுத்தபிடகை ஆனந்த வாயால் சொல்ல தன் ஞாபகத்திலிருந்து சொல்ல ஏனைய பௌத்த துறவிகள் அதனை எழுத்துருவில் எழுதுகிறார்கள். அதே போல பிக்குகளுடைய ஒழுக்கத்தை பற்றிய வினயபிடக உபாலி என்பவரால் வாயால் சொல்லப்பட அவரோடு சேர்ந்த குழுவினர் எழுதுகிறார்கள். புத்தர் தர்மம், சங்கம் ஆகிய மும்மணிகளிடமும் சரணடைவதான கோட்பாடு தீர்மானிக்கப்பட்டது இந்த முதலாவது பௌத்த கவுன்சிலில் தான். அதேபோல திரிவிடகங்கள் தொகுக்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டதும் இந்த முதலாவது பௌத்த கவுன்சிலில் தான். மொத்தத்தில் புத்த பகவான் உயிரோடு இருக்கும் காலத்தில் இவை உருப்பெறவில்லை. அவர் பரிநிர்வாணம் அடைந்த பின்பே இவைகள் அனைத்தும் உருப்பெற்றன. இவ்வாறு புத்த பகவான் காலமாகியதன் பின்பு பரிநிர்வாணம் அடைந்த பின்பு பௌத்தம் எழுத்துருவம் பெறுகிறது. இந்த எழுத்துருவம் பெறுவதில் எத்தகைய பிறழ்வுகள் இருந்தன என்பது வேறு விடயம். பிற்காலத்திலும் பிறழ்வுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, அதுவும் வேறு விடயம். நமக்கு இப்போது அவை ஒன்றும் எமது ஆய்வுக்குரியவைகள் அல்ல. இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அஜாதசத்ரு மன்னன் அவனுடைய அரசனையோடு இந்த பௌத்தம் முதல் முறையாக அரசோடு இணைக்கப்படுகிறது. இதன் மூலம் பௌத்தம் அரச பரிபாலனத்துக்குரிய, அரச போஷிப்புக்குரிய, அரசவை மதத்துக்குரிய தொடக்க புள்ளியை வகுத்து கொண்டது. பௌத்தம் ஒரு தத்துவமாக இருந்தது. அது இந்து மதத்தில் காணப்பட்ட கிரியைகள், யாகங்கள், வேள்விகள், சாதி பிரச்சனை என்பவற்றை எதிர்த்தது. அது வழிபாடு அற்றதாக இருந்தது, அது இறை வழிபாடு அற்ற ஒரு மதமாக இருந்தது. இதனால் இந்த யாகங்கள், வேள்விகள், கிரியைகள், இறை வழிபாடு இன்மை போன்ற விடயங்களினால் பௌத்தம் ஒரு மக்கள் மதமாக மாறுவது கடினமாக இருந்தது. ஆனால் அறிஞர் மதமாக, அரசவை மதமாக அது காணப்பட்டது. இங்குதான் அசோக சக்கரவர்த்திக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை எழுந்தது. அதாவது ஒரு பேரரசை கட்டியெழுப்பதற்கு திறமையான மூளைகள் தேவைப்பட்டார்கள், பெஸ்ட் பிரெயின்கள் தேவைப்பட்டார்கள், நிர்வாகிகள் தேவைப்பட்டார்கள், ராஜதந்திரிகள் தேவைப்பட்டார்கள். இதற்கு சாதி கட்டமைப்பு தடையானது. சாதி கட்டமைப்பு திறமசாலிகளை வரம்பு கட்டி சிறைப்படுத்திவிடும். எனவே அசோகனுக்கு முதலாவது தோன்றிய இந்த பேரரசை கட்டி எழுப்புவதற்கு அசோகனுக்கு திறமசாலிகள் தேவைப்பட்டார்கள். திறமசாலிகளை உருவாக்குவதற்கு அவருக்கு சாதியற்ற மதம் தேவைப்பட்டது. எனவே அவர் பௌத்தத்தை தழுவினார். இதனால் அசோக பேரரசனுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்று சாதியை கடந்த திறமசாலிகளை உருவாக்க வேண்டும் என்ற தேவையின் நிமித்தம் அவர் பௌத்தத்தை தழுவி பௌத்தம் அரசவை அந்தஸ்தை வேகமாக பெற்றது. ஏனென்றால் அது அறிஞர்களுடையது, ராஜதந்திரிகளுடையது, நிபுணர்களுடையதுமான போஷிப்புக்கு இலகுவாக உட்பட்டது. இது பிரதானமான அடிப்படை. இந்த அடிப்படையை நாம் ஒருபோதும் கருத்தில் எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. இந்தியாஸ் காம்ப்ளெக்ஸ் காஸ்ட் சிஸ்டம் வாஸ் an enemy of meritocracy. அதாவது இந்தியாவின் சிக்கலான சாதி முறைமை திறமையின் எதிரி என்று குறிப்பிட்டார் என்று
சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ கூறியது இங்கு பெரிதும் கவனத்துக்குரியது. இது முதலாவது விடயம். இங்கு இதனை நாம் இன்றைய காலம் வரையும் நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியது அவசியம். இந்தியாவிலிருந்து அரசு ஆதிக்கம் பெற்ற பௌத்தத்தை துடைத்து எறிவதில் அவை வெற்றி பெற்றன. எனவே இந்தியாவில் காணப்பட்ட சைவ வைஷ்ணவ மதங்களுக்கு சவால் என்னவென்றால் பௌத்த மதத்தில் காணப்பட்ட அரச ஆதிக்கம். இதுதான் அவருடைய பிரதான சவாலாக இருந்தது. அதே வேளையில் சாதியும் அது ஒரு அங்கமாக இருந்தது. சரி, இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு பெருந்திரளான மக்களை கொண்டு எழுந்த சைவ வைஷ்ணவ மதங்களின் எழுச்சிக்கு பௌத்தம் ஈடு கொடுக்க முடியாமல் போயிட்டது. அரசர்கள் ஈடு கொடுக்க முடியாமல் போனார்கள். எனவே இந்தியாவிலிருந்து பௌத்தம் மத ரீதியாகவும் அரச ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் தோற்கடிக்கப்பட்டது. எல்லா வழியிலும் தோற்கடிக்கப்பட்டது. இந்தியாவில் பௌத்தம் முற்றிலும் நலிந்து போனது. அது பர்மாவில் ஒரு பக்கம் போய் ஒதுங்கியது, மற்றது இலங்கைக்குள் போய் நுழைந்தது. இலங்கைக்கு நுழைந்த பௌத்த மதத்தை பொறுத்தவரையில் அது மகா சங்கத்தோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. இங்கு நாங்கள் இலங்கையில் உள்ள பௌத்தத்தை மிக தெளிவாக ஆராய வேண்டும். அது பௌத்தம், அரசாங்கம், அரசு, மக்கள், மகாசங்கம், இந்த 5 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. பௌத்த மதத்தை அரசிலிருந்து, அரசாங்கத்திலிருந்து, மகாசங்கத்திலிருந்து, மக்களிலிருந்து பிரிக்க முடியாது. இந்த 5 இணைந்த வகையில் பௌத்தம் ஒரு அரசியல் அதிகாரம் உள்ள மதமாக இலங்கையில் அது பரிணமிக்கிறது. இங்குதான் இந்த அரசியல் அதிகாரம் என்பது இந்திய எதிர்ப்போடு இணைந்து வளர்கின்ற ஒரு பரிமாணத்தை நாங்கள் காணப்போகிறோம். ஏனென்றால் இந்தியாவில் தோன்றிய பௌத்தம் அரசாதிக்க ரீதியாக அது இந்தியாவில் காணப்பட்ட இந்து மதங்களின் பிரிவுகளுக்கு சவாலாக இருந்ததனால் இந்தியாவில் அது அரசாதிக்கத்திலிருந்து தோற்கடிக்கப்பட்டு துரத்தப்பட்ட பௌத்தம் இலங்கையில் மேலூன்றிய போது இந்தியாவில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள், எழுச்சிகள், பண்பாட்டு மாற்றங்கள், படையெடுப்புகள் என்பனவற்றால் பௌத்தம் இலங்கையில் அழிந்து போய்விடும் என்ற நிலை இருந்தது. நிச்சயமாக காலத்துக்கு காலம் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு படையெடுப்புகள் நிகழ்ந்தன. இதனால் பௌத்தம் பாதிப்புக்குள்ளானது என்பது உண்மைதான். ஆனாலும் மகாசங்கம் மதத்தை இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டிருந்தது. இங்கு அரசியல் ஆதிக்கத்தை பாதுகாப்பதற்கு அரசர்களுக்கு, இலங்கையில் உள்ள அரசர்களுக்கு பௌத்தம் மகாசங்கம் அவசியப்பட்டது. அதாவது அரசர்களுக்கு மகாசங்கத்தையும் பௌத்தத்தையும் சார்ந்திருந்தால் மக்களுடைய ஆதரவு இருக்கும். எனவே அரசர்களை பொறுத்தவரையில் மகாசங்கம், பௌத்தம், மக்கள் 3 பேருடைய ஒருங்கிணைப்போடும் இந்தியாவை எதிர்கொள்ள முடியும். இந்திய படையெடுப்புகளை எதிர்கொள்ள முடியும். ஆனபடியால் மன்னர்கள் எப்பொழுதுமே வேகமாக பௌத்தத்தை அரவணைக்கும் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். பௌத்த மகாசங்கமும் தன் மத அரசுகளோடு சேர்ந்து இணைந்து தன்னை வடிவமைப்பதாக காணப்பட்டது. இங்கு அரசும் மகாசங்கம் ஒன்றோடு ஒன்று இடையராது பின்னி பிணைந்தவையாக காணப்படுகின்றன. இது ஒரு பிரதானமான விடயம். ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்லலாம். இந்திய படையெடுப்புகளை தவிர்ப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு இத்தகைய அரச பௌத்த ஆதரவு என்ற வடிவத்தில் மக்கள் திரட்சியை அரசன் திரட்டுகிறான். இந்த திரட்சியில் ஒரு கட்டத்தில், அதாவது 12ஆம் நூற்றாண்டில் நிசங்கமல்லன் பௌத்தராக பிறந்தவன் தான் இலங்கையில் அரசனாக வேண்டும், பௌத்தர் அல்லாதவன் அரசாக கூடாது என்று தனது மெக்கீர்த்தியில் எழுதி வைக்கிறான். அந்த அளவுக்கு மன்னன் பௌத்தராக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமை அப்படி மேலும் மேலும் எழுச்சி வருகிறது. சரி, இதனை இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம். கிபி 5ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் இலங்கை, அதாவது அனுராஜபுர ராஜ்யம் தென்னிந்தியாவினுடைய படையெடுப்புக்கு உள்ளாகிறது. குறிப்பாக 26 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தென்னிந்திய படையெடுப்போடு அது சம்பந்தப்பட்டிருந்தது. அது இறுதியாக தாதுசேனன் மன்னனாகி பௌத்த மதத்தை மீண்டும் நிலைநிறுத்துகின்ற நிலைக்கு வருகின்றார் கிபி 5ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில். அப்போது தாதுசேனனுடைய மாமனாராக இருந்தவர் மகாநாமதேரோ. இவர்தான் மகாவம்சத்தை எழுதியவர். எனவே மகாசங்கத்தை எழுதிய மகாநாமதேரர் தென்னிந்திய படையெடுப்புக்கு உட்பட்டு தனது மருமகனோடு தென்னிந்திய படையெடுப்பு சம்பந்தமான வாழ்க்கையை அனுபவித்த ஒரு நபர்.
இப்பின்னணியில் தான் தென்னிந்திய எதிர்ப்புவாதத்தை இந்திய எதிர்ப்புவாதத்தை அடிப்படையாக கொண்டு மகாவம்சம் தன்னை வடிவமைத்துக் கொண்டது. மகாவம்சம் என்ற ஒரு நூல் பிறந்தது. மகாவம்சம் என்ற ஒரு நூலினுடைய பிறப்புக்கு அடித்தளமாக இந்திய எதிர்ப்புவாதம் இருக்கிறது. இந்தியாவை எதிர்க்காமட்டா பௌத்தத்தை காப்பாற்ற முடியாது. எனவே பௌத்தத்தை இலங்கையில் பாதுகாக்கணும் என்றால் இந்திய எதிர்ப்புவாதம் அவசியம். அரசை பாதுகாக்கணும் என்றால் அரசர்களுக்கு பௌத்தத்தோடு இணைந்த இந்திய எதிர்ப்புவாதம் அவசியம். இப்பின்னணியில் பௌத்தமும் மதமும் இந்திய எதிர்ப்புவாதமுமாக இணைந்து வளர்வதை காணலாம். இதுதான் தமிழ் மக்களின் துயரம். இலங்கை தீவின் பூர்வீக குடிகளான தமிழ் மக்கள் கிமு 1000 ஆண்டை சார்ந்த இருந்து பெருங்கற் பண்பாட்டோடு தொடர்ச்சியான வரலாற்றை கொண்ட தமிழ் மக்கள், இந்த மண்ணில் தொடர்ந்து வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் வாழ்ந்து கிளவிட்டவர்களா இப்போது இந்த இந்திய இலங்கை அரசுகளுக்கிடையான சண்டைகள் சிக்குண்டு போய் காலத்துக்கு காலம் அழிவை நோக்கி அவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு சரியான வரலாற்றையும் மதத்தையும் இணைத்த ஒரு தத்துவார்த்த கண்ணோட்டம் தமிழ் அறிஞர்கள் மத்தியிலும் சரி, தமிழ் தலைவர்கள் மத்தியிலும் சரி, இன்னும் சரிவர வடிவம் பெறவில்லை. அதுதான் இன்று தமிழ் தேசியம் வேகமாக நலிவுற்றி செல்வதற்கான காரணமும் கூட. ஒரு பண்பாட்டு பலத்தில் தான் நான் நிற்கிறோம். ஆனால் அறிவியல் வரலாற்று பலத்தை நாங்கள் பெற முடியாதவாறு எங்களுக்குள் ஒரு சீரழிவு நீண்ட காலமாக இருக்கு. அறிவியல் சீரழிவு பெரிதாக இருக்கிறது. இத்தகைய பின்னணியில் நாங்கள் பௌத்தத்தை மிக சரிவர புரிந்து கொள்ள வேண்டியது, அதனுடைய அரச பரிமாணத்தோடு விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி என்றால் நாம் ஒரு விடயத்தை இப்பொழுது தெளிவாக வரையறுக்கலாம். இன்று இந்தியாவில் இருக்கும் ஆட்சியாளர்களோ அல்லது அறிஞர்களோ ஒரு பகுதியினர் பௌத்தம் இந்து மதத்தினுடைய பிரிவு என்று சொல்கிறார்கள். இல்லை, இந்து மதத்தின் எதிர்ப்பகுதி. இந்த வரலாறு அதை காட்டும். இந்து மதத்துக்கு சவாலாக வந்த அரச மதத்தை தான் இந்தியாவில் இருந்த இந்து வைஷ்ணவர்களும் சைவர்களும் தோற்கடித்தார்கள். எனவே அரச மதத்தை தோற்கடித்தார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். இலங்கையில் அது அரச மதமாக இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அது இரண்டாவது விடயம். எனவே பௌத்தமும் அரசும் இணைந்திருக்கிற இந்த பின்னணியில் பௌத்தமும் இந்து மதமும் ஒன்று என்று சொல்லுவதில் உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. அதில் சில பண்பாட்டு அடிப்படைகள் உண்டுதான், அது வேறு விடயம். ஆனால் மத ரீதியாக அவற்றுக்கிடையில் கோட்பாட்டு வேறுபாடுகளுமே உண்டு. இவற்றை பற்றி பௌத்தம் கடவுள் நம்பிக்கை இல்லாத மதம், இந்து மதம் சைவ மதம் வைஷ்ணவ மதங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள மதம். இது ரெண்டுக்கும் இடையிலே அத்தகைய வேறுபாடுகள் உண்டு. இவற்றை நாம் பிறகு விரிவாக நோக்க வேண்டும். இந்த வகுப்பில் அந்த சர்ச்சைக்குள் நாம் இறங்கவில்லை. ஹவு பீகிங் ஒன்ஸ் ஸ்ரீலங்கா சிவில் வார் என்கின்ற கட்டுரையில் பீட்டர் போக்ஃபார்ம் பின்வருமாறு கூறுகிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தமானது யூதர்களுடைய பாரம்பரிய யூத மதத்தோடு ஒப்பிடக்கூடிய அம்சங்களை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், பாரம்பரிய யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது யூதர்கள், பன்றிறைச்சி சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பன்றிறைச்சியை ஆதாரமாக கொண்ட கடைகள், விடுதிகள், தொழிற்சாலைகள் என்பவற்றை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இங்கு பன்றிறைச்சி சாப்பிடுவது பாவம் என்கின்ற பிழை என்கின்ற அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிற யூத மதம் இப்படி பன்றிறைச்சி கடைகளை வைத்திருக்கிறதோ, அப்படி இலங்கையிலும் பௌத்த மதத்துக்கு எதிரான வகையில் தான் அந்த மதத்தினுடைய கோட்பாட்டில், அந்த தர்ம கோட்பாட்டுக்கு எதிரான வகையில் தான் இலங்கையுடைய பௌத்த பிக்குக்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். சரியானது. இந்த ரெண்டு ஒப்பீடு மிகவும் நுணுக்கமான ஒப்பீடு. அந்த வகையில் இலங்கையில் காணப்படுகின்ற பௌத்தத்தை நிச்சயமாக அரச அதிகாரத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இன்று ஈழத்தமிழர்கள் படும் துயரத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் அரச அதிகாரத்தை அவர்கள் மதமாக இல்லை, அதாவது சிங்கள பௌத்த தலைவர்கள்
கணதையோ ஒன்று விநாயகர்களை கும்பிடுகிறார்கள், முருகதையோ ஒன்று முருகனை கும்பிடுகிறார்கள், பத்தினி தெய்யோ ஒன்று கண்ணகியை கும்பிடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் சைவ இந்து தெய்வங்களை அவர்கள் ஒருபுறம் வழிபட்டாலும் இந்த வழிபாடுகள் அவர்கள் வரம் பெறுவதற்காக, அதாவது இந்து கடவுள்களை வழிபடுவது வரம் பெறுவதற்காக. ஆனால் பௌத்த தேவர்கள் தழுவியிருப்பது அதிகாரத்தை பெறுவதற்காக. சிங்கள தலைவர்களில் இந்த ரெண்டு உண்டு. அவர்களுடைய இந்து கோயில்களுக்கு வரம் பெறப்போவார்கள். ஏனென்றால் புத்த பகவான் கடவுள் அல்ல, அவர் கடவுளை பற்றி போதிக்கவும் இல்லை. எனவே கடவுள்கிட்ட போக முடியாத நிலையில் அவர்கள் இந்து கடவுளிடம் வரம் பெற வருகிறார்கள். இந்து கடவுளிடம் வரம் பெற வந்தாலும் அதிகாரம் என்பது பௌத்தம் தான் அவர்களுக்கு. அதனால் பௌத்த மதத்தை அதிகாரமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்து மத கோயிலுக்கு போனாலும் கூட அவர்கள் அது வரப்பெற போகிறார்கள். அதிகாரம் தான் உண்மையானது. வரம் என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ எங்களுக்கு அது தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் அதிகாரம் என்பது துப்பாக்கிகளோடும் கொலையோடும் பாலியல் வல்லுறவோடும் ஒடுக்குமுறையோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே எமக்கு அதிகாரம் தான் பிரச்சனை. அவர்கள் என்ன வரம் பெறுகிறார்கள் என்பதற்கு அப்பாலே அவர்கள் செலுத்தும் அதிகாரம் தான் பிரச்சனை. எனவே பௌத்த தலைவர்கள், சிங்கள தலைவர்கள் இந்து கோயில்களுக்கு போவதை பிழையாக புரிந்து கொள்ளக்கூடாது. வரம் பெற இந்து கோயிலுக்கும் அதிகாரம் பெற பௌத்த மதத்தையும் அவர்கள் தழுவி இருக்கிறார்கள். இந்த அதிகாரம் தான் நமது பிரச்சனை. இந்த அதிகாரத்தில் இருந்துதான் பௌத்தத்தை இந்தியாவில் உள்ள இந்துக்கள், இந்து சைவ வைஷ்ணவ மதங்கள் துரத்தின. சரி, இதனை இன்னும் ஒரு பரந்த அடித்தளத்தில் நான் பார்க்க போகிறோம். பிரித்தானியர்கள் இந்தியாவை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மெக்கிண்டர் என்கின்ற ஒரு புவிசார் அரசியல் நிபுணர் தோன்றினார் பிரித்தானியாவில். அவர் இந்தியாவில் இருந்தவர், புவியியல் பேராசிரியராகவும் இருந்தவர். அவருடைய கோட்பாட்டின்படி, ஹார்ட்லேண்ட் தியரி, இருதயநல கோட்பாட்டின்படி பிரித்தானியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை 20ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதிக்கு பின்பு வடிவமைக்க தொடங்கியது. குறிப்பாக அவர்கள் முதலாம் யுத்தத்தை தொடர்ந்து அவர்கள் மெக்கிண்டருடைய புவிசார் அரசியல் கோட்பாட்டை அவர்கள் பின்பற்ற தொடங்குகிறார்கள். இங்கு ஒரு பிரதான விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் பர்மிய பகுதி இருக்கிறது, அது பௌத்த பகுதி. இந்த மெக்கிண்டருடைய கோட்பாட்டின்படி எதிர்காலத்தில் சீனாவினுடைய வளர்ச்சியோடு இந்த மாகடல், அதாவது இந்தியாவினுடைய இன்றைய நிலப்பரப்பில், இந்தியாவுடைய இன்றைய நிலப்பரப்பு 32 லட்சம் ப்ளஸ் சதுர கிலோமீட்டர், சீனாவுடைய நிலப்பரப்பு 97 லட்சம் சதுர கிலோமீட்டர் ப்ளஸ். இந்தியாவோட 3 மடங்கு நிலப்பரப்பு பெருசு, சனத்தொகையும் இந்தியாவோட சற்று அதிகம். எனவே இந்த பெரிய சீனா இந்து மாகடலில் ஒரு நாள் ஆதிக்கம் புரியும் என்பது, இந்தியாவோட 3 மடங்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட, இந்தியாவோட சற்று அதிகமான சனத்தொகையை கொண்ட இந்த பெரிய சீனா இந்த பரப்பில் ஆதிக்கம் புரிய முடியும் என்று மேற்குலகத்தவர்களுக்கு தெரியும். அதனால் இந்த சீனாவினுடைய இந்து மாகடல் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வரம்பாக இந்தியாவை பேண வேண்டும் என்கின்ற கொள்கையை பிரித்தானிய சாம்ராஜ்யம் வகுத்துக் கொண்டது. இதன் பெறுபேறாகத்தான் அவர்கள் பர்மாவை, அதாவது இந்திய மியான்மரை இந்தியாவிலிருந்து 1935ஆம் ஆண்டு வெட்டிவிட்டார்கள். காலம் பெறும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு பொதுவான நிலப்பரப்பை, பலமான ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான நிலப்பரப்பை உருவாக்குவது என்கின்ற கொள்கையை பிரித்தானியர்கள் வகுத்துக் கொண்டார்கள். அவர்கள் இந்து பண்பாட்டைத்தான் அவர்கள் பண்பாட்டு அடிப்படை எடுத்தார்கள். அதன்படி வடமேற்கால் வந்த இஸ்லாமிய படையெடுப்பில் உருவாக்கிய பாகிஸ்தான் இன்று அணுவாயுத வல்லரசாக இருக்கிறது. அது இந்தியாவுக்குள் கரைந்து போகவில்லை, அது இந்தியாவுக்குள் எழுந்து அது ஒரு பெரும் வல்லரசு, அது ஒரு அணுவாயுத வல்லரசு ஆகிவிட்டது. எனவே அந்த இன்று எழுந்திருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானை 47ஆம் ஆண்டு பங்களாதேஷ், பாகிஸ்தான் என்று இந்தியாவின் 2 பக்கத்து இறகாகவும் வெட்டி விட்டார்கள். முதலில் பர்மாவில், இந்தியாவிலிருந்து பர்மா என்ற பௌத்த மதம் வெட்டிவிடப்பட்டது. 47ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகிய 2 பகுதிகளும் வெட்டிவிடப்பட்டன. இமயமலை, அதாவது நேபாளத்திலிருந்து இந்தியாவின் தென்முனை வரை உள்ள பகுதியை ஒரு இந்து பாரம்பரிய பூமியாக அவர்கள் பண்ணார்கள். பண்பாட்டு அடிப்படையில் அந்த பூமியை ஒரு மேப்பை உருவாக்கினார்கள். அதான் இந்த இந்தியாவுடைய மேப். அதான் இன்றைய மேப். அதில் அவர்கள் காஷ்மீரை
பாரத வந்து போகிறது போட்டு அப்படியே விட்டு போனார்கள். அப்படியே நேபாளத்தையும் அப்படியே விட்டு போனார்கள். ஏனைய பகுதியில் அவர்கள் வடிவாக இணைச்சு சின்ன சின்ன பகுதிகள் விதிவிலக்காக இருந்தாலும் கூட ஏனைய பகுதிகள் இணைச்சு ஒரு இந்தியா என்கிற இன்றைய மெப்பை கொடுத்தார்கள். இந்தியாவுக்கு இன்றைய மெப்பை கொடுத்தது பிரித்தானியர்கள் தான். பிரித்தானிய இன்றைய இந்த மெப்பை இந்தியாவுக்கு விட்டு சென்றதன் நோக்கம் எதிர்காலத்தில் சீனா என்ற ஒரு பெரிய நாட்டை இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் எதிர்கொள்ள ஒரு பெரிய தேசம் வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பின்னணியில் இப்போது இனி விடயம் நமக்கு மிகவும் தெளிவானது. இந்தியாவை சூழ்ந்து இந்தியாவின் மேற்கு புறத்தே வடமேற்கே பாகிஸ்தான் இருக்கிறது, 21 கோடி மக்கள். இந்தியாவின் கிழக்கு பகுதியிலே பங்களாதேஷ் இருக்கிறது, 20 கோடி மக்கள். மன்னிக்கும் 19 கோடி மக்கள். இந்தியாவுக்குள் 20 கோடி மக்கள். இந்த பிராந்தியத்தில் 60 கோடி முஸ்லீம்களோடு இந்தியா இருக்கிறது. கீழே இலங்கை ஒரு பௌத்த நாடாக பௌத்த அரச நாடாக தன்னை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அதில் அப்பாவி தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், முஸ்லீம்களும் வாழ்கிறார்கள். இங்கு இலங்கைத்தீவில் சுமாராக 4 1 பங்குக்கு குறையாத மக்கள் சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் கொண்டு இருந்த போதிலும் இப்போது நிலைமையில் அதில் மாற்றம் ஏற்பட்டு ஈழத்தமிழர்கள் மேலும் மேலும் சுருங்கி கொண்டு போகிறார்கள். இப்பின்னணியில் இலங்கை ஒரு பௌத்த அரசாக இருக்கிறது என்பதுதான் இப்போது மேலோங்கி இருக்கிறது. அதை முழுமையாக ஸ்தாபித்து இந்தியாவினுடைய ஆதிக்கம் ஏற்பட முடியாத ஒரு தேசமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இலங்கை ஆட்சியாளர்களுடைய இந்த கொள்கை. அதற்கு அவர் கிழக்கில் உள்ள குடியேற்றத்தை பயன்படுத்த போகிறார்கள். என்றால் இப்போது இருக்கக்கூடிய 11.2% மக்களை குடியேற்றத்தினால கிழக்கு முழுக்க அறுத்து விட்டுறலாம். இப்போ கிழக்கு அறுபட்டு போயிட்டு. எனவே முழு இலங்கையையும் ஒரு பௌத்த அரசாக நிர்மாணிப்பதற்கு தமிழர்கள் தடையண்டி சிங்களவர்கள் நினைக்கிறார்கள். இந்தியாவை எதிர்ப்பதற்கு தமிழர்கள் தடையாக இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். தமிழர்கள் இல்லை என்றால் ஈரான் எப்படி முழு அளவில் தன்னை ஒருங்கிணைத்து ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் வல்லமை உள்ளதாக காணப்படுகிறதோ அப்படி சிங்கள பௌத்தமும் இந்தியாவை எதிர்க்கும் முழு வல்லமை உள்ளதாக இருக்கும் என்பதுதான் சிங்களர்களுடைய கணிப்பீடு. இது பொய் அல்ல. 79ஆம் ஆண்டு கொமேனி தலைமையில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு ஈரானியனை கூட நீங்கள் அமெரிக்க சார்பாக ஆனதாக காண மாட்டீங்க. அமெரிக்காவால் உள்ள ஊடுருவ முடியாத அளவுக்கு முழு ஈரானியர்களும் 8.5 கோடி ஈரானிய மக்களும் ஒரு மனதோடு நிற்கிறார்கள். எனவே அந்த முழு திரண்ட மக்கள் சனத்தொகையை ஒரு அரசுக்கு எதிராக வைத்திருந்தால் இன்னும் அரசு கூற முடியாது, நுழைய முடியாது என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஈரானிய அந்த எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இலங்கையில் சிங்கள பௌத்த முழு அரசாக வடிவமைப்பதில் சிங்களவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்திய எதிர்ப்புவாதம் தான். இதனைத்தான் இந்திய ஆட்சியாளர்களும் கொள்கைப்பாளர்களும் நுணுக்கமாக கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய பகுதி. ஏனென்றால் அவர்களுக்குடைய உள்ள பிரச்சனைக்கு தான் நாங்கள் அகப்பட்டு சிக்குண்டு நைஞ்சு போகிறோம். இந்திய எதிர்ப்புவாதம் சிங்கள பௌத்தத்துக்கு இடையில் உள்ள இந்திய எதிர்ப்புவாதம் தான் நாங்கள் அழிவதற்கு காரணம். இது ஒரு பாரதூரமான விடயம். எனவே இத்தகைய பின்னணியில் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட அரசியல் புவியியல் பூசார் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட அரசியல் கோட்பாடு, மத கோட்பாடு, அரசியல் வளர்ச்சி போக்கு என்பவற்றோடு இணைத்து ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை பார்க்கறதுக்கான ஒரு ஆய்வு முறை, கண்ணோட்டம், அணுகுமுறையை நாம் கொள்ள வேண்டும். இதனை நாம் இந்திய ஆட்சியாளர்களுக்கும் இடைவிடாது நாம் சொல்லியாக வேண்டும். நம்முடைய அழிவுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். எனவே இதனை இப்பொழுது ஈழத்தமிழர்கள் இன்று ஏற்பட்டிருக்கின்ற இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அதாவது அனுராஜபுரவில் சென்று மத அடிப்படையில் தமிழருக்கு எதிரான ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்ற துட்டகாமினியினுடைய அந்த வெற்றியின் மண்டபத்தில் நினைவு மண்டபத்தில் நின்று கொண்டு ஜனாதிபதி பதவியேற்றார் என்றால் இதுதான் அடிப்படை. கிழக்கு மாகாணத்தை முற்றிலும் பௌத்த மதமாக்க, பௌத்த சின்னங்களை பாதுகாத்திருந்ததன் பேரில் பௌத்த மதமாக்க போகணும் என்றால் இதுதான் அடிப்படை. ஒரு காலத்தில் தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள். குறிப்பாக மகாஞான பௌத்தத்தை தமிழர்கள் தழுவி இருந்தார்கள். தமிழில் உள்ள 50 காப்பியங்களும் பௌத்த காப்பியங்கள் தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இந்த காப்பியங்கள் 5 காப்பியங்களும், வளையாவதி, குண்டகேசி எல்லா காப்பியங்களுமே 5 காப்பியங்களுமே பௌத்த காப்பியங்கள் தான்.
தமிழர் பௌத்தர்களாக இருந்தார்கள். எனவே தமிழர்கள் பின்னாளில் தமிழர் பௌத்தத்தை விட்டு வெளியேறினார்கள். அது ஒரு விஷயம். அதற்காக கிழக்கு மாநிலத்தில் காணப்படும் சின்னங்கள் சிங்களவர்களுடைய சின்னங்கள் சொல்ல முடியாது. தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்த காலத்தில் இருந்த சின்னங்கள். எனவே இப்பொழுது அவர்கள் தேடிய தோண்டி எடுக்கின்ற சின்னங்கள் என்று அடையாளம் படுத்திவிட்டு அங்கு சிங்கள பௌத்த குடியேற்ற சிங்கள பௌத்த அரசை சிங்கள பௌத்த ஆதிக்கத்தை அங்கு ஸ்தாபிக்கப் போகிறார்கள். இதனைத்தான் தமிழ் தலைவர்கள் கிமு 400ஆம் ஆண்டிலிருந்து பார்க்க வேண்டும். மகா காசியப்ப என்பவர் தான் துறவர பௌத்தத்தை அரச பௌத்தமாக மாற்றியவர். அந்த அரச ஆதிக்கத்தில் இருந்துதான் இன்றைய சிங்கள அரச ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த அரச ஆதிக்கம் பேரரசு ஆதிக்கமாக அசோக காலத்தில் விருத்தியடைந்து அது மதமாக எங்கும் பரவி பின்பு சைவ வைஷ்ணவ மதங்கள் எழுச்சியோடு இந்தியாவில் அளிக்கப்பட அது பர்மாவிலும் இலங்கையிலும் மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. தொங்கிக் கொண்டு நிற்கும் இந்த மதங்கள் அங்கு வாழுகின்ற சிறிய இனங்களை, அளவால் சிறிய இனங்களை, நாங்கள் பலம் பொருந்திய ஒரு முழுமையான தேசிய இனம், அளவால் சிறிய இனங்களை தங்களுடைய அளவால் பெரிய தன்மையினால் அவர்கள் அழிக்க முற்படுகிறார்கள். இந்த அழிப்புக்கு எதிராக நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக சரியான விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுவதுடன் கூடுதலாக ஒரு நொடி செலவிட்டு தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லவும். இன்னும் சிறப்பான வீடியோக்களை கொடுக்க அது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும்.